அனைவருக்கும் வணக்கம். பாண்டவர்கள் அனைவரும் பீமனை தேடி அலைந்ததையும், பீமன் நாகலோகத்திலிருந்து மகா சக்திசாலியாக மீண்டு வந்ததையும், மகா புத்திமானாகிய விதுரர் பாண்டவர்களிடம் இனி ஜாக்கிரதையாக இருங்கள் என எச்சரிக்கை செய்ததையும், திருதராஷ்டிரன் பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்களையும் கிருபாச்சாரியரிடம் வில்வித்தையான தனுர்வேதத்தை கற்க அனுப்பியதையும் முந்தைய பதிவில் பார்த்தோம். கௌரவர்கள் மற்றும் பாண்டவர்கள் அனைவரும் கிருபாச்சாரியரிடம் வில்வித்தை கற்க சென்றார்கள் என்று பார்த்தோம் அல்லவா? யார் இந்த கிருபாச்சாரியார்? இவர் எவ்வாறு தோன்றினார் என்பதையும், புகழ்மிக்க துரோணாச்சாரியார் எவ்வாறு தோன்றினார் என்பதையும், அஸ்வத்தாமன் எவ்வாறு ஜெனித்தான் என்பதையும் இன்றைய பதிவில் பார்க்கலாம். கௌதம மகரிஷிக்கு பாணங்களோடு ஒரு புத்திரன் பிறந்தான். அவனுக்கு சரத்வான் என்று பெயரிட்டனர். அந்த சரத்வான் தனுர்வேதத்தில் மிகவும் ஆர்வம் உடையவராகவும் ஊக்கம் உடையவராகவும் இருந்தார். ஆதலால் தவத்தோடு கூடி எல்லா விதமான அஸ்திரங்களையும் அடைந்தார். அந்த சரத்வான் ஒரு சமயம் பெரும் தவம் செய்தார். அவருடைய தவத்தை கண்டு தேவராஜனான இந்திரன் அச்சம் கொண்டார். அவருடைய தவத்தை கலைக்க எண்ணிய இந்திரன் ஜாலவதி எனும் தேவ கன்னிகையை அனுப்பினான். அந்த ஜாலவதியும் சரத்வானுடைய ஆசிரமத்திற்கு சென்று தனுசையும் பாணங்களையும் தரித்திருக்கும் சரத்வானை மயங்க செய்தாள். சரத்வான் ஒப்பிட முடியாத வடிவை கொண்டவளும் ஒற்றை வஸ்திரம் தரித்தவளுமான ஜாலவதியின் அழகில் மயங்கினார். அவருடைய இரு கரங்களில் இருந்த வில்லும் அம்புகளும் அவருடைய பிடியில் இருந்து நழுவி பூமியில் விழுந்தன. ஜாலவதியின் அழகைக் கண்டு மோகம் கொண்டதால் அவருடைய வீரியமும் அவர் அறியாமல் பூமியில் கீழே இருந்த நாணல் புல்லின் மீது விழுந்தது. உடனே அவருடைய உடலில் நடுக்கம் உண்டானது. மிகுந்த ஞானமும் மிகுந்த தவ வலிமையும் கொண்ட சரத்வான் உடனே சுதாரித்துக் கொண்டு அவ்விடத்தை விட்டு அகன்றார். நாணல் புல்லின் மீது விழுந்த அவருடைய வீரியம் இரண்டு பாகமாக பிரிந்தது. ஒரு பாகம் ஆணாகவும் மற்றொரு பாகம் பெண்ணாகவும் என இரட்டை குழந்தைகள் சரத்வானுக்கு இவ்வாறு பிறந்தது. அப்போது அந்த ஆசிரமத்தின் அருகில் சந்தனு மகாராஜா வேட்டைக்கு வந்திருந்தார். அந்த மகாராஜாவினுடைய சைன்யத்தை சேர்ந்த ஒருவன் அந்த இரண்டு குழந்தைகளையும் அந்த குழந்தைகளின் அருகே கிடந்த வில்லையும் அம்பையும் கண்டான். வில்லையும் அம்புகளையும் கொண்டு அது சரத்வானுடையது என்று அறிந்து கொண்டான். இந்த குழந்தைகளும் அவருடையதாகவே இருக்க வேண்டும் என்றும் ஊர்ஜிதம் செய்தான். பின் தன் மகாராஜாவான சந்தனுவிடம் இதை தெரிவிக்க, அந்த சந்தனு மகாராஜா கிருபை கூர்ந்து அந்த இரண்டு குழந்தைகளையும் எடுத்துக்கொண்டு இவர்கள் எனது பிள்ளைகள் என்று சொல்லி தன் வீட்டிற்கு எடுத்துச் சென்றான். பின் சந்தனு மகாராஜா அவ்விரண்டு குழந்தைகளையும் வளர்த்து ஜாதக கர்மம் முதலான சம்காரங்களை செய்வித்தார். தன்னால் அந்த குழந்தைகள் கிருபையோடு வளர்க்கப்பட்டதனால் அவர்களுக்கு கிருபன் என்றும் கிருபி என்றும் பெயர் சூட்டி மகிழ்ந்தார் சந்தனு மகாராஜா. கிருபன் மற்றும் கிருபி இவர்கள் இருவரும் தன்னுடைய வாரிசுகள் என்பதை தன் தவத்தால் தெரிந்து கொண்ட சரத்வான் கிருபனுக்கு சகல விதமான தனுர்வேதத்தையும் போதித்தார். கிருபரும் அப்போது முதல் தனுர்வேதத்தில் மிகவும் பற்றுள்ளவராக இருந்தார். 4 வகையான தனுர்வேதத்தையும் அநேக சாஸ்திரங்களையும் நுட்பமான விஷயங்களையும் கிருபர் தன் பிதாவான சரத்வான் மூலமாக பூரணமாக கற்றார். அந்த கிருபரும் சொற்ப காலத்தில் அனைத்தையும் கற்று தேர்ந்து கலைகளை மற்றவருக்கு பயிற்றுவிக்கும் ஒரு சிறந்த ஆசாரியர் ஆனார். அப்படிப்பட்ட மகிமை மிக்க கிருபாச்சாரியரிடமே இப்போது திருதராஷ்டிரன் புத்திரர்களும் பாண்டுவின் புத்திரர்களும் தனுர்வேதமான வில்வித்தியை பயில வந்துள்ளனர். கிருபாச்சாரியார் பாண்டவ மற்றும் கௌரவர்களுக்கு மட்டுமல்லாது யாதவர்களுக்கும் இன்னும் அநேக தேசத்தில் உள்ள அரச குமாரர்களுக்கும் தனுர்வேதத்தை பயிற்றுவித்தார். முற்காலத்தில் கங்கை நதி உற்பத்தியாகும் இடத்திற்கு அருகாமையில் மகிமை பொருந்தியவரும் கடுமையான தவத்தை உடையவருமாகிய பரத்வாஜர் என்ற முனிவர் இருந்தார். அந்த பரத்வாஜர் ஸ்நானம் செய்ய கங்கை கரைக்கு சென்றார். அங்கே அப்போது அழகும் யவ்வனமும் நிரம்பிய மெல்லிய நடையுடைய கிருதாசி எனும் அப்சரஸ் அவருக்கு முன்னதாகவே வந்து கங்கை கரையில் ஸ்நானம் செய்து கொண்டிருந்தாள். ஆடைகளற்ற அவளை பார்த்த பரத்வாஜர் அப்போதே அவளை அடைய விருப்பம் கொண்டார். அந்த கணத்திலேயே அவருடைய வீரியம் நழுவியது. அந்த பரத்வாஜ மகரிஷி தன்னுடைய வீரியம் வீணாக கூடாது என்பதற்காக அதை துரோணம் எனும் குடத்தில் பிடித்தார். அந்த குடத்தில் இருந்து பரத்வாஜருக்கு துரோணர் எனும் மகன் பிறந்தான். அவன் வேதங்கள் வேத ஆகமங்கள் அனைத்தையும் பயின்றான். ஒரு சமயம் காசியப முனிவரிடமிருந்து ஆக்னேய அஸ்திரத்தை பரத்வாஜர் பெற்றார். பரத்வாஜரிடமிருந்து ஆக்னேய அஸ்திரத்தை மிகுந்த மகிமையுள்ள அக்னிவேஷியர் பெற்றார். அக்னிவேஷியரிடம் இருந்து ஆக்னேய அஸ்திரத்தை துரோணர் பெற்றார். இவ்வாறுதான் துரோணர் மகா அஸ்திரமான ஆக்னேய அஸ்திரத்தை பெற்றார். பரத்வாஜ முனிவருக்கு ஒரு நண்பன் இருந்தான். அவனுடைய பெயர் புருஷதன். இவன் பாஞ்சால தேசத்தின் அரசன் ஆவான். அந்த புருஷதனுக்கு ஒரு மகன் இருந்தான். அவனுடைய பெயர் துருபதன். புருஷதனுடைய மகன் துருபதனும் பரத்வாஜரின் மகன் துரோணரும் நண்பர்கள். துருபதனும் துரோணரோடு சேர்ந்து பரத்வாஜரிடம் பயின்றான். சில காலத்திற்கு பிறகு பரத்வாஜ முனிவரும் பாஞ்சால தேசத்தை ஆண்ட புருஷதனும் காலமானார்கள். அதன் பிறகு நண்பர்களான துருபதனும்
துரோணனும் தனித்து விடப்பட்டனர். துருவதன் பாஞ்சால தேசத்தின் அரியணையை ஏறி வட பாஞ்சாலத்தை ஆண்டு கொண்டிருந்தான். துரோணர் யாகசாலையிலேயே தவத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தார். அந்த துரோணர் புத்திரனை பெற விரும்பி தர்மத்தில் ஊக்கமுள்ள தரத்வான் புதல்வியான கிருபியை மணந்தார். துரோணருக்கும் கிருபிக்கும் ஒரு புத்திரன் பிறந்தான். அவன் பிறந்ததும் குதிரையை போல கனைத்தான். அதை கேட்டு ஆகாயத்தில் இருந்த கண்ணுக்கு தெரியாத பூதம் ஒன்று இவனுடைய உரத்த சத்தம் குதிரையின் சத்தம் போல எல்லா திசைகளிலும் கேட்கிறது, ஆதலால் இவன் அஸ்வத்தாமன் என்று அழைக்கப்படுவான் என கூறியது. புத்திரனை பெற்ற துரோணர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். புத்திமானாகிய துரோணர் அந்த பர்ணசாலையிலேயே தங்கி தவத்தை மேற்கொண்டிருந்தார். அப்போது மகா ஆத்மாவும் எல்லா வித்தைகளும் தெரிந்த ஆயுதம் பிடித்தவர்கள் எல்லோரிலும் மேலானவருமான பகைவரை வெல்லும் சக்தி கொண்ட பரசுராமர் எனும் பிராமணர் தம்முடைய பொருளை எல்லாம் பிராமணர்களுக்கு கொடுக்க விரும்பியதை துரோணர் கேள்வியுற்றார். பரசுராமருடைய தனுர் வேதத்தையும் திவ்ய அஸ்திரங்களையும் ராஜநீதி சாஸ்திரங்களையும் பரசுராமரிடமிருந்து கற்க விரும்பினார் துரோணர். அதற்காக பர்வதங்களில் சிறந்த மகேந்திர பர்வதத்திற்கு புறப்பட்டார். மகேந்திர மலையை அடைந்த துரோணர் ஆணவம் கொண்ட சத்திரியர்களையும் விரோதிகளையும் கொள்ளுகிறவருமாகிய அந்த பரசுராமரை கண்டார். பரசுராமரிடம் தன் பெயரையும் தன் குலத்தையும் தன் ஜனனத்தையும் தெரிவித்தார் துரோணர். தெரிவித்த பின் பூமியில் தலைப்படும்படி அவர் பாதங்களில் விழுந்து வணங்கினார். இதன் பிறகு என்ன நடந்திருக்கும்? துரோணர் தான் விரும்பியபடி பரசுராமரிடம் அனைத்தையும் கற்றுக்கொண்டாரா? அதை அடுத்த பதிவில் அறிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.